இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். 73 சங்கீதம் 28 இதோ அவர்கள் தவறான வழிகளிலே நடப்பவர்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கின்றது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் என்று மற்றவர்களை குறித்ததான எண்ணம் ஒரு தேவ மனிதனுடைய இதயத்திலே எழும்பியது. துன்மார்க்கர் இவ்வளமாக செழித்திருக்க நான் ஏன் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி என் கைகளை குற்றங்களுக்கு விலக்கி காக்க வேண்டும்? நாள்தோறும் நான் செய்யும் சிறிய குற்றங்களுக்கு கூட நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேனே என்று அந்த விசுவாசிக்கு யோசனை உண்டாயிற்று. ஆனால் அந்த விசுவாசி தன்னுடைய யோசனை மிகவும் தவறானது என உணர்ந்த போது தன் நிலையை உணர்ந்தவராக இவ்விதமாக நான் பேசியதால் நான் காரியம் அறியாத மூடனை போலவும் தேவனுக்கு முன்பாக மிருகம் போலவும் இருந்தேன் என மனவருத்தப்பட்டார். அவர் தேவனை நோக்கி, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், எனது வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனைகளின் படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று அறிக்கையிட்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உன்னதமான தேவனுடைய ஆவியை பெற்றவர்களே, நித்திய வாழ்விற்கு அழைப்பை பெற்றவர்களே, ஒரு வினாடி கூட துன்மார்க்கரின் வழியை கண்டு சோர்ந்து போய்விடாதீர்கள். நமது மனம் பல காரணங்களால் சோர்ந்து போவது உண்டு. ஆனால் துஷ்டனும் தேவனற்றவனும் செழித்து வளரும் போது நாம் எத்தனை வருட விசுவாசிகள் என்றாலும் சற்று ஆத்திரமடையத்தான் செய்கிறோம். ஆசாப் பாடிய 73 சங்கீதத்தில் 2 காரியங்கள் அவரை உறுத்தியது. ஒன்று, துன்மார்க்கர் செழிக்கிறார்கள், அதே சமயம் உண்மையுள்ளவர்களோ இப்படி இருந்து என்ன பலன் என்று அலுத்துக் கொள்ளுகிறார்கள். அடுத்து, துன்மார்க்கருக்கு எந்த வருத்தமும் இல்லை, அதே சமயம் உண்மையுள்ளவர்கள் நாள்தோறும் கஷ்டத்துக்குள்ளாகிறார்கள். ஆனால் எப்போது சங்கீதக்காரன் தன் சுயத்திலே விடை தேடுவதை விடுத்து தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து தேவனுடைய பார்வையில் தன் பார்வையை இணைத்து இனி நடப்பவற்றை கண்டானோ, அப்போதே துன்மார்க்கருக்கான நீதி வெளிப்படும் முன்னரே உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று கர்த்தரிடம் சரணடைகிறார் சங்கீதக்காரர். இதே சங்கடங்கள் நமக்கும் ஏற்படுவதுண்டு. ஆனால் அதற்காக அன்றைய மக்களைப் போல நாமும் இன்று நம்பிக்கை இழந்து முறுமுறுக்க கூடாது. இன்று நலமாக தோன்றுகின்ற செல்வமும் புகழும் நாளை நிலைத்து நிற்காது. நாம் எதனையும் தேவனுடைய கண்ணோக்கிலே நின்று பார்ப்போம் என்றால் நிலையற்ற இந்த உலக காரியங்களை குறித்து அங்கலாய்க்க மாட்டோம். முதலில் கலங்கி தவித்த ஆசாப் இறுதியில் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் வழி நடத்துதலினாலும் தான் தனது நம்பிக்கை இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமது பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் தேவன் நம்மை தாங்குகிறார். அதிலும் மேலாக இன்று நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு. என்னதான் சோர்வுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் நாம் ஒரு நாள் கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுந்து வாழ்வோம் என்ற நித்திய நம்பிக்கை நமக்கு அருளப்பட்டிருப்பதால் நாம் தடுமாற வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்திலே நாங்கள் பல பாடுகளை கஷ்டங்களை ஆண்டவரை சந்திக்க வேண்டியது இருந்தாலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீர் வைத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, பரலோக நம்பிக்கை எங்களுக்கு உண்டு என்பதை அறிந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலக கஷ்டங்களை ஆண்டவரே பொறுமையோடு சகிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. எல்லா சூழ்நிலைகளையும் உண்மை அண்டிக் கொள்வதையே கர்த்தா அவர்கள் பாக்கியமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.